சமீபத்துல நம்மளுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் முரண்பாடா ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சதுங்க. அண்ணாமலை அண்ணா ஒரு மேடையில ஒரு அமைச்சரின் மகனுக்கு மெடல் போட போறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் அதை ரிஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்றாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் ஒரு பட்டமளிப்பு விழாவில் எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு பெண்மணி மட்டும் அந்த பட்டத்தை வாங்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர் கையில போய் வாங்குறாங்க. அதன் பிறகு கீழே மீடியாக்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்றாங்க. இது மேடை நாகரிகமா, இது ஒரு சபை நாகரிகமா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி வருங்க. கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு, இந்தியா அப்படி பார்க்கலாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்க்கலாம். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கும் பொழுது பிரதமர் தமிழ்நாடு வராரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து இன்முகத்தோடு தான் வரவேற்பாரு. அதேதான் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்திக்க போகும் பொழுது அங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் எல்லாம் கொடுத்துதான் பிரதமர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பாருங்க. இது மனித குல நாகரீகம். இன்னும் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடும். இன்னும் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேடை ஏறுறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரு பெரும் சவாலுங்க. அதுவும் ஒரு அவார்ட் கொடுக்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். கண்டிப்பாக ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கினால் மட்டுமே தான் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவங்க அதை ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நீங்க கீழேயே மேடையே ஏறாம அந்த ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிப்ல நம்ம ஃபேமஸ் ஆகணும், ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான விஷயத்துக்குள்ள போய் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்றது. ஏன்னா படிக்காதவர்கள் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே, படிக்கல அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். படித்தவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்றது உண்மையாலுமே மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மேடை நாகரிகம் கூட தெரியாம படிச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் அது நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. என்னுடைய பார்வையில் இது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மக்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.